டைனி டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பிரின்சஸ் சோஃபா இல்லைன்னா ராயல் சோஃபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் டூத் பேஸ்ட் கவரை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒட்டிட்டு வச்சிடலாம். நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்சு 8 ரூபீஸ்லேருந்தே கிடைக்குது. இதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கவரோடைய அளவுக்கு. இப்போ இதையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பாஞ்சை கவர் பண்ணுறதுக்காக நான் குழந்தைங்களுடைய பழைய ஃப்ராகில் இருக்கிற சாட்டின் கிளாத்தை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை 3 சைடும் நம்ம கவர் பண்ணிடலாம். பின்னாடி மட்டும் ஒட்ட வேண்டாம். இப்போ ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த டூத் பேஸ்ட் அளவுக்கு இந்த ஸ்பாஞ்சை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அதை ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்பாஞ்சையும் சாட்டின் கிளாத்தால் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை அந்த டூத் பேஸ்டுடைய டாப் போர்ஷனில் இப்படி ஒட்டிடலாம். இப்போ உட்கார்றதுக்கான குஷன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாயறதுக்காக ஒரு போர்ஷன் பண்ணோம். அதுக்காக நான் பழைய அட்டையை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ராயல் சோஃபாஸ் எல்லாம் இருக்கிற ஷேப் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு மேலே சாட்டின் கிளாத்தை நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ பேக் மட்டும் எம்டியாக இருக்குது இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடும் கவர் பண்ணியாச்சு. பேக்கில் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய சோஃபா ரெடி ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று குறையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அந்த ரோல் மாதிரி ஒரு போர்ஷன் பண்ணலாம். அதுக்காக நான் அந்த ஸ்பாஞ்சையே நான் ரோல் பண்ணிவிட்டு அதில் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே சாட்டின் கிளாத்தை கவர் பண்ண போகிறேன். இப்போது 1 ரெடி ஆயிடுச்சு, 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி 2 சைட்ஸ்லேயும் ஒட்டிடலாம். இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக லேஸ் இல்லைன்னா ஜம்கீஸ் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரியான ஃப்ளவர் ஜம்கீஸ் இருந்தது. நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை கம் போட்டு நான் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் ஒட்டிட்டேன். அழகாக இருக்கா பார்க்க? இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும்னு நினச்சேன். அதனால் ஒரு பிம்பாம்பால் எல்லோ கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுனால அதை நான் எடுத்து ஒட்டியிருக்கேன். கீழே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்போது நம்மளுடைய அழகான ராயல் சோஃபா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பிரின்சஸும் யூஸ் பண்ணுவாங்க. அழகாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குட்டி க்யூட் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.